பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அவருடைய தடைகளெல்லாம் நீக்கி அவர்களை தன்னுடைய தேசத்திலே நிரந்தரமாக குடியேற்றுவதற்கான ஒரு காரியங்களை இந்த வேத வாக்கியம் குறிப்பிடுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார், அவருடைய அன்பு மின்னலை போல புறப்படும், கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோடு நடந்து வருவார், சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார், அவர்கள் பட்சித்து கவன் கற்களால் கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள், அவர்கள் குடித்து களிப்பினால் ஆரவரிப்பார்கள், பானபாத்திரங்கள் போலவும் பலிபீடத்தின் கோடிகளைப் போலவும் நிறைந்திருப்பார்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேத வாக்கியம் பதிவிட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை தடைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். குடும்ப வாழ்க்கையிலே, ஊழியத்தின் பாதைகளிலே, பொருளாதார ரீதியிலே, செய்கிற தொழிலிலே நாம் பலவிதமான தடைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்துகிற பொழுது அல்லது செய்ய போகிற பொழுது அந்த காரியங்களை குறித்ததான தடைகளை நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றிற்கும் முடிவை தேவனே உண்டு பண்ணியிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறதல்லவா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன் என்று சொல்லி. ஆகவே இந்த நாளிலே நம்முடைய தேவன் அவர் நமக்கு முன்னணியில் நடந்து போவார் என்று இந்த வாக்கியம் முடிவடைகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்பி நின்று கிரியை செய்தாலும் ஒன்றை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் நம்முடைய முன்னணியிலே நடந்து போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எஜமானவர், ஒரு தலைவர் அல்லது நம்மை பாதுகாக்கிறவர் நமக்கு முன்பதாக கடந்து போவார் என்று சொன்னால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்று சொன்னால், முன் போகிறவர் யார் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். நமக்கு எதிராக எந்த காரியங்கள் செயல்பட்டாலும், கடந்து வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி தவிடுபொடியாக்கி அவைகளை கர்த்தர் மாற்றுகிறதற்கு வல்லமையுடையவராய் அவர் கடந்து போகிறார். ஆகவே இந்த காரியங்களை குறித்தும் நாம் கலங்க தேவையில்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். அவர் நம்மோடே, அவர் அனுதினமும் நமக்கு முன்பதாகவும் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற நல்ல தெய்வமாகவும் அவர் இருக்கிறார். நாம் கலங்க வேண்டாம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின் மூலியமாக எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளுக்குரிய சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்களும் சுதந்திரித்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். நல்ல உடல் சுகம், பலன், ஆரோக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்து அற்புதமாய் வழி நடத்துவீராக. கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்திற்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.